வெற்றியோட தொடக்கம் எங்க இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு வெற்றியாளர்களா இருக்கக்கூடிய அனைவரும் இந்த விஷயத்த கடைபிடிக்காம அவர்கள் வெற்றியாளர்களா மாறல. அது எந்த விஷயம்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்களா? சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெற்றி பெற்ற மனிதர்கள் அனைவரும் கடைபிடித்த ஒரே விஷயம் இருக்குதுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது ஆச்சரியமா இருக்கு. அனைவரும் ஒரே மாதிரியான விஷயத்த கடைபிடிச்சுக்கிறாங்க. அது என்னன்னா, அதிகாலை எழுதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அதிகாலையில எழுந்தவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மிகப்பெரிய வெற்றியாளர்களோட பட்டியல்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டுக்கிட்டு அதிகாலையில எந்திரிச்சுக்கிறாங்க. ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான் அதிகாலையோ, 5 மணிக்கு எந்திரிச்சா பெட்டரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில பேரு இன்னும் சக்சஸ்ஃபுல் பெர்சன் 4:30க்கு 4:00 3:30 அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்திரிச்சுக்கிறாங்க. மிகப்பெரிய சக்சஸ் பெற்றவங்க. 5 ஏஎம் கிளப் அப்படின்னே சொல்லி கூட ஒரு புக்ஸ் எல்லாம் கூட நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். 5 ஏஎம் கிளப்னே ஒரு புக் இருக்குது. இதனால இந்த 5 ஏஎம்ல எந்திரிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். இந்த அதிகாலை எழுதல்னால நம்மளுக்குள்ள அப்படி என்னதாங்க நடக்குது? நம்மள எப்படி வெற்றியாளர்களாக மாத்துது? அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். பொதுவா நாம வெற்றியாளர் ஆகணும்னா, எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம், நமக்கு ஹெல்த் முதல்ல சூப்பரா இருக்கணும். இந்த ஹெல்த் முதல்ல நல்லா இருந்தா தான், நீங்க வெற்றியாளர்களாக மாற முடியும். இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லா பேரும், உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வச்சிருந்தாங்க. இந்த உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வச்சதுனால, அவங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல அவங்களே டிசைன் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, இன்னைக்கு நம்ம அப்படி இல்ல. இன்னைக்கு நெறைய படங்கள் பார்த்து, சினிமாக்கள் பார்த்து, கதாநாயகர்கள் மாரியே நான் ட்ரெஸ் போடணும். கதாநாயகர் மாரியே நாம வந்து ஹேர் கட் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகர் மாரியே ஆக்டிவ் ஸ்மோக்கிங் பண்றது, ஆல்கஹால் பண்றது முதற்கொண்டு இன்னைக்கு கதாநாயகர்கள டூப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள தான் போறாங்க. நீங்க வெற்றியாளர்களாக மாறணும்னா, நீங்க யார ஃபாலோ பண்ணணும்னா, ஆரோக்கியத்தின் மீது கவனம் வச்சிருக்கவங்கள நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆரோக்கியத்தின் மீது கவனம் வச்சு மிகப்பெரிய வெற்றியாளரா மாறுனவங்க மீது நீங்க வந்து கவனம் வைக்கணும். இப்ப ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்கள் தொழில்ல வெற்றி அடைஞ்சுக்கிறாங்கன்னா, நீங்க பாருங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். Googleல, Wikipediaவுல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நெறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அவங்க அதிகாலை எந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் உடலுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிடேஷன் பண்றது, தியானம் பண்றது, உணவு முறை பழக்கவழக்கங்கள்ல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள வந்து கடைபிடிக்கிறாங்க. ஆனா, நம்ம அத இன்னைக்கு கடைபிடிக்கிறோமான்னா கிடையாது. வேலைகள்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய இயற்கையான வழிமுறைகளையும், இயற்கையான வாழ்வியல் முறைகளையும் நாம இன்னைக்கு தவற விட்டுட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப நீங்க வெற்றியாளரா மாறணும்னா, முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைங்க. ஆரோக்கியத்திற்கான முதல் படி எங்கிருந்து தொடங்குது தெரியுங்களா? அதிகாலை எழுதலிருந்து தான் தொடங்குது. ஏன்னா, எல்லா உயிரினங்களையும் பாருங்க. அதாவது பறவைகளாக இருக்கட்டும், காக்கைகளாக இருக்கட்டும், குருவியாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கக்கூடிய புலி, சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளாக கூட இருக்கட்டும். அதாவது நாய், பூனை இப்படி வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளாக இருக்கட்டும். அது என்னைக்காவது சோம்பேறியா 9 மணி வரை, 10 மணி வரை தூங்கி இருந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? கிடையாது. செடிகளாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், இப்படி எல்லா உயிரினங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே அதிகாலையிலே எழுந்துருது. நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில பறவைகள் பறக்கிற சவுண்ட் கேட்கும். சில பறவைகளுடைய அந்த இன்னிசை வந்து படிக்கும் அந்த 4 மணி, 4:30 மணிக்கெல்லாம் நீங்க எந்திரிச்சு பார்த்தீங்க. அத நீங்க அமைதியா கேட்டீங்கன்னா பாத்தீங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்ப அந்த நேரத்திலேயே அது எந்திரிச்சிரும்ன்றத நீங்க வந்து அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு மேலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இன்னும் அதனுடைய சத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதிகாலையிலேயே அவங்கலாம் வந்து எந்திரிச்சுர்றாங்க. எந்த ஒரு விலங்காவது, எந்த ஒரு பறவைகளாவது, ஏதாவது எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, அதனால நான் அந்த ஹாஸ்பிட்டல் போறேன், அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது அவங்க ரெகுலர் மெடிசின்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு விலங்குல பார்த்துருக்கீங்களா? ஆனா, வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு நமக்கு பெட் கிளினிக் வந்து வாரம் தவறாம கூட்டு போகக்கூடிய சூழல்கள இன்னைக்கு நம்ம தான் உருவாக்கி விட்டுருக்கிறோம். வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள். ஆனா, காட்டில் திரியக்கூடிய விலங்குகள், பறவைகள் போன்ற உயிரினங்கள் எதுவும் மருத்துவத்திற்காக அது எதுவும் செலவு பண்ணதோ, நேரம் செலவு பண்ணதோ கிடையவே கிடையாது. அப்ப அந்த ஆரோக்கியம் என்பது அதிகாலை எழுதலில் இருந்து தான் முதல்ல துவங்குது. அத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்டின்னா, இந்த அதிகாலையில நமக்கு வரக்கூடிய அந்த சூரியன், அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிகள், அந்த நேரத்தில இருக்கக்கூடிய நமக்கு காற்று, எல்லாம் அந்த நேரத்தில இருக்கக்கூடிய அந்த காற்று, அந்த நேரத்தில நம்ம குளியல் பண்ணும்பொழுது அந்த தண்ணீர், இப்படி எல்லாமே அந்த பஞ்சபூத சக்திகளும் உங்களுக்கு அந்த அதிகாலை நேரத்தில சுத்தமா, பியூரிட்டியா 100% உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த நேரத்தில நீங்க சுவாசிக்கிற காத்து உங்களை ஆரோக்கியம் அடைய செய்யும். அந்த நேரத்தில நீங்க குளியல் பண்றீங்கல்ல, அந்த குளியல் தண்ணீர் உங்கள சூப்பரா நியூட்ரல் பண்ணி குடுக்குது. ஏன்னா, இன்னைக்கு 95% நோய்கள் உடலில் வெப்ப நோய்களே. நீங்க அதிகாலையில எந்திரிச்சு குளிக்கிறீங்கல்ல, அது உங்களுடைய அழுக்க போக்குறதுக்கா? கிடையாது. உங்களுடைய பாடிய நியூட்ரல் பண்றதுக்கு.
நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க. ஏதாவது வந்து ஒரு கோவிலுக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு 48 நாள் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வர பழக்கம் இருக்கும். இல்ல குளிச்சுட்டு நீங்க ஏதாவது பிரேயர் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கவழக்கம் அந்த 48 நாள் அந்த கோயிலுக்கு போறதுக்காக மாலை போட்டு கடைபிடிச்சிருப்பீங்க. அந்த நேரத்தில உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நோயெல்லாம் போயிருக்கும். மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாதுங்க. அ கடவுளுக்கு வந்து விரதம் இருக்கப்படும் பொழுது சாப்பிடக்கூடாதுங்க. எவ்வளோ பேர் மாத்திரை சாப்பிடாம கூட அந்த 48 நாள கழிச்சிருக்காங்க தெரியுங்களா? ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா சூப்பரா ஆரோக்கியமா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய முகம் பிரகாசமா இருந்திருக்கும். உடல் மெளிரும். பேசுற வார்த்தைகள் தெளிவாக வரும். கண் பார்வை பளிச்சுன்னு இருக்கும். அவங்க நினைத்த காரியங்கள் உடனுடனே வந்து நடந்திருக்கும். ஒரு இடத்த போய் அணுகி அந்த இடத்துல போய் வேகமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு போயிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வர்ற பெர்சன் அத சீக்கிரமா முடிச்சு குடுத்துட்டு உங்களுக்கு நீங்க அந்த இடத்த போகாமலே உங்கள ரிட்டர்ன் அனுப்பியிருப்பாரு. எல்லாத்தையும் காரியத்த சக்சஸ் பண்ணி குடுத்துருப்பாரு. இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இல்லையா? அந்த அதிகாலை எழுதல்னால நடக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க வெற்றியாளரா மாறணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஆரோக்கியமான நபராக மாறணும். அந்த ஆரோக்கியமான நபருக்கான ஒரு முதல் படி அதிகாலை எழுதல். அப்ப நீங்க நினைக்கிற காரியங்கள் நீங்க அதிகாலையில எழுதுறதுல நடக்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? ஒரு சுவாரஸ்யம் குடுத்துரும். இனி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அத ஒரு அடிமையாக்கிரும். ஒரு போதையாக்கிரும். நீங்க அலாரம் வச்சு 5 மணிக்கு, 6 மணிக்கு, 4 மணிக்குன்லாம் எந்திரிக்கிறதுக்கு நீங்க அலாரம் வச்சீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த அலாரம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து எழுப்பி விடுறதுக்கு உதவும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே பயோ கிளாக் கரெக்ட்டா அந்த டயத்துக்கு எழுப்பி விடும். நீங்க பாருங்க, 1 வாரத்துக்கு நீங்க அலாரம் வச்சு எந்திரிங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு அலாரத்த ஆஃப் பண்ணுங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு விழிப்பு வரும். ஏன்னா, வெளியில இருக்கக்கூடிய அலாரத்த விட நம்ம உடம்புக்குள்ள ஒரு அலாரம் இருக்குதுங்க. பயோ கிளாக் சிஸ்டம். அது ரொம்ப ஷார்ப்பா ஒர்க் பண்ணும். நீங்க சில கட்டத்தில நீங்க அனுபவிச்சிருக்கலாம். அதாவது நாளைக்கு காலையில நான் வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு நான் வந்து ட்ரெயின பிடிக்கணும். 5 மணிக்கு ட்ரெயினு. அப்ப 4 மணிக்கே எந்திரிச்சு நான் குளிச்சு கிளம்பி போனா தான் அந்த ட்ரெயின பிடிக்க முடியும். நான் ஊருக்கு போணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க நைட்டு படுக்கும்பொழுது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க மைண்ட் செட்ல உள்ள செட் பண்ணுவீங்க. ஏன்னா, நீங்க அலாரமும் கூட 4 மணிக்கு வச்சிருப்பீங்க. ஆனா 4 மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும், கிளம்பணும், 5 மணிக்கு ட்ரெயின பிடிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்ல நைட்டு பதிவு பண்ணி வச்சுட்டீங்கன்னா, 3:55க்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முழிப்பு தட்டிரும். இது மாரி நெறைய நீங்க அனுபவப்பட்டுருப்பீங்க. ஓ! மணி எத்தன? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரெக்ட்டா பார்த்தா 4 ஆக 5 நிமிஷம் இருக்கும். 5 மினிட்ஸ் முன்னாடியே அப்படி அலார்ட் பண்ணக்கூடியது தான் நம்முடைய பயோ கிளாக் சிஸ்டம். இது எல்லாம் நீங்க அதிகாலை எழுந்திரிக்கப்படும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களா தான் இது இருக்கும். நீங்க படிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கணும்னு வச்சுக்கங்களேன். அதிகாலை எழுந்தால் மட்டும் தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். நீங்க நைட்டு வந்து அதிக நேரம் படிச்சுட்டு 12 மணி, 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு, அப்புறமா தூங்கிட்டு 8 மணிக்கு எந்திரிச்சுட்டு 8:30 மணிக்கே ஸ்கூலுக்கு வேகமா கிளம்பி போயி, பதட்டமா, படபடப்பாவே அன்னைய நாள் முழுவதும் இருந்தா, நீங்க படிக்கிற விஷயங்கள் அரைகுறையா தான் பதிவாகும். அப்ப அதிகாலை எழுந்து படிக்கக்கூடிய விஷயங்கள்ல முழுமையா உள்ளுக்குள்ள ஃபுல்லா பதிவாகும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருஷம் கழிச்சு கூட அந்த படிச்சது வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். இன்னமும் நெறைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயி படிச்சு, அதில பெரிய ஆள் ஆனவங்க எல்லா பேரும் அதிகாலையில படிச்சவங்களா இருப்பாங்க. மின் விளக்குகள்ல வந்து படிச்சோம்பாங்க. மின் விளக்குகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 7 மணி, 8 மணி அப்படிலாம் படிச்சுட்டு திரும்ப வந்து 9 மணிக்கு படுக்க போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு 10 மணி, 12 மணி, 1 மணி வரைக்கும் சொல்லி படிக்கிறேன்ற பேர்லயும், அத ஃபுல்லா வந்து செல்ஃபோன்ல நோட்ஸ் எடுக்கிறேன்ற பேர்லயும், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, இரவு தூக்கத்தை கெடுத்துட்டு, அதுக்கப்புறம் தூங்கி லேட்டா எந்திரிக்கிறோம். ஆனா 9 மணிக்கெல்லாம் நம்ம வந்து படுக்கைக்கு சென்றுட்டு, அதிகாலையில எழுந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கூடும். அந்த நேரத்தில படிக்கிறது லைஃப் டைம் ஞாபகம் இருக்கும். அதான் ஒரு விஷயம். அப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள், நீங்க அதிகாலை எழுதல் பழக்கத்துக்கு உடனடியா மாறுங்க. பேரன்ட்ஸ் அவர்களுக்கு இப்பவே கற்றுக் குடுங்க. "டேய் நீ தானடா படிக்கிற, நீ 5 மணிக்கு எந்திர்றான்னு" சொல்லி, அவன மட்டும் அலாரம் வச்சு எழுப்ப வச்சுட்டு, நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா, உங்கள் குழந்தைகள் எப்படி பாடம் கத்துக்கிறாங்க, எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் மாறுது, எப்படி அவர்களுடைய வாழ்வியல் முறை மாறுதுன்னா, பெற்றோர்களிடமிருந்து தான் மாறுது. பெற்றோர்கள் என்ன செய்றாங்களோ, அத அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. அதான் ஒரு விஷயம். அதனால தான் சொல்றோம். உங்களுடைய குழந்தைய நீங்க ஆரோக்கியமா வளர்க்கணும்னா, உங்கள் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செய்யுங்க. உங்க ஆரோக்கியத்திற்காக நீங்க வந்து காலையில எழுகிறது, நல்ல தண்ணீர் குடிக்கிறது, நல்ல காத்த சுவாசிக்கிறது, நல்ல சூரிய ஒளிய வாங்குறது, நல்ல மண் பரப்புகள்ல போயி வெறும் கால்ல வந்து நடைப்பயிற்சி பண்றது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள வந்து நீங்க பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளும் வந்து செல்ஃபோனு, டிவின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மூழ்கக்கூடிய சூழல்ல இருந்தால் குழந்தைகளும் அதையே கற்றுக்கொள்வாங்க. அதனால தான் சொல்றோம். உங்களுடைய அடுத்த தலைமுறையாவது நீங்க மாத்தணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்வியல் மீது, நீங்க இயற்கை வாழ்வியல் மீது, ஆரோக்கியத்தின் மீது நீங்க கவனம் செலுத்துங்க. அதான் பெஸ்ட். அப்ப அதிகாலை எழுதல் மூலமாக நமக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். உங்களுடைய உடல் மினுமினுக்கும். இது மட்டுமல்லாமல்
உங்களுக்கான நேரம் இன்னும் எக்ஸஸாக கிடைக்கும். நேரம் எக்ஸஸாக கிடைக்கும். எப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் போறீங்க. பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா டைட்டா ஒர்க் பண்ற மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா, அதையும் நீங்க அதிகாலையில எழுந்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஃப்ரீயா ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ரிலாக்ஸா ஒர்க் பண்ற மாரி இருக்கும். இப்ப இவ்வளவு விஷயத்தையும் எனக்கு கடைபிடிக்கணும்னு ஆசையா இருக்குதுங்க. ஆனா, கடைபிடிக்க தாங்க சிரமமா இருக்கு. நான் காலையில எழுந்தா எனக்கு வந்து சோம்பலா இருக்குது. அத எந்திரிச்சு அந்த டயத்துக்கு என்னால கரெக்ட்டா எந்திரிக்க முடியல அப்படின்னு உங்களுக்குள்ள ஃபீல் இருக்குதா? ஈஸியான சில டெக்னிக் சொல்றேன். இத நீங்க கடைபிடிங்க. அதிகாலை உங்களுக்கு ஈஸியா எந்திரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க நைட்டு படுக்கப்படும் பொழுது சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, அரை சாப்பாடா சாப்பிடுங்க. அதாவது அரை உணவாக எடுத்துக்கங்க. நீங்க வந்து வயிறு ஃபுல்லா முட்ட முட்ட சாப்பிடாதீங்க. சரிங்களா? ஆமா. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வயிறு ஃபுல்லா முட்ட முட்ட சாப்பிட்டா தூக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்மள வந்து சோர்வாக்கிரும், சோம்பலாக்கிரும், டயர்ட் ஆக்கிரும். ஃபுல் லோடு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய பெருங்குடல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திணற ஆரம்பிக்கும். உங்களுடைய பெருங்குடலும், சிறுகுடலும் நேரடியாக நம்மளுடைய மூளைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. பாருங்க மூளையோட வடிவமைப்புல தான் சிறுகுடல் இருக்கும். இங்க இந்த சிறுகுடல நீங்க ஃப்ரீயா வச்சுக்க உங்களுடைய மூளை சூப்பரா செயல்படும். அப்ப இரவு உணவு உங்களுக்கு ஈஸியா செரிமானம் ஆகுற மாரி உணவா வச்சுக்கங்க. இட்லி அது மாரி உணவுகள், நீராவியால் வேக வைக்கப்பட்ட உணவுகள் அப்படி எடுத்துக்கலாம். பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்ப நைட்டு படுத்து தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஒரு 2லிருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சுட்டு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு, யூரின் போயிட்டு, யூரின் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் படுங்க. படுக்கப்படும் பொழுது நீங்க உங்களுடைய மைண்ட்ல ஒரு கவனத்த உள்ள போடுங்க. நான் இன்று அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறது, அது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம். நீங்க எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அலாரம் செட் பண்றீங்க உங்களுடைய பிரெயின்ல அவ்வளோதான். இப்ப என்னன்னா, காலையில ஆட்டோமேட்டிக்கா 5 மணிக்கு எழும்ப வரும். ஆனா, நீங்க அத அவாய்ட் பண்ணிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் படுக்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா, அது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் ஒரு அலார்ட் பண்ணும். "என்னப்பா எந்திரி" அப்படின்னு. திரும்பவும் அவாய்ட் பண்றீங்க. திரும்பவும் ஒரு 6 மணிக்கு, இன்னொரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பண்ணும். இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 டைம் உங்கள அலார்ட் பண்ணும். அதையும் மீறி நீங்க வந்து படுத்து, ஒரு 1 வாரம் கன்டின்யூ பண்ணிட்டீங்கன்னா, 5 மணிக்கு உங்கள எழுப்புறத அது எழுப்பாது. ஃபர்ஸ்ட்டு அலார்ட் பண்ணும் பொழுதே நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அத நீங்க அவாய்ட் பண்ண உங்களுடைய வாழ்க்கையில நெறைய விஷயங்கள அவாய்ட் பண்ணுவீங்க. 5 மணிக்கு நீங்க அலாரம் வைக்கிறீங்கன்னா, அந்த நேரத்தில சடனா எந்திரிச்சிட்டீங்கன்னா, அன்றைய எதுலயுமே நீங்க தள்ளி போட மாட்டீங்க. ஆனா அதே நீங்க தள்ளி போட்டு நீங்க 5:30க்கு எந்திரிக்கலாம், 6 மணிக்கு எந்திரிக்கலாம்னு படுத்திருந்தீங்கன்னா, அன்றைய நாள் முழுவதும் நெறைய விஷயங்கள தள்ளி போடுவீங்க. அப்ப உங்களுக்கான நாள் அதிகரிக்கணும். அதிகாலையில நீங்க வந்து கரெக்ட்டா எந்திரிக்கணும். அவாய்ட் பண்ணாம எந்திரிக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் இரவே நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. 1. அதுக்கப்புறம் காலையில எழுந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் 2லிருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக் பண்ணுங்க. இத நீங்க கடைபிடித்துக் கொண்டு வந்தால், உங்களுக்கு ஒரு 10 நாள்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொட்டீன் லைஃப்க்கு மாறுவீங்க. 5:00 ஆட்டோமேட்டிக்கா எந்திரிப்பீங்க. இந்த அதிகாலை எழுந்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைப்பது மட்டுமல்லாமல், நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனாக வெற்றியாளர்கள் பட்டியலில் நீங்கள் மாற வாழ்த்துக்கள்.